ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீறி ஆச்சு நட்டு ஷிப்புடன்ல எபிசோட் 205 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கீபா லேண்ட் ஆஃப் ஃபயருக்கு போனதும் நருட்டோவை முதல்ல தேடி கண்டுபிடி. சரி பண்ணிடலாம். என்னாச்சு கீபா? அந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் இன்னும் அழறது நிறுத்தவே இல்ல. சாக்குரா தைரியமா தான் இருக்கா, இருந்தாலும் நருட்டோ கிட்ட இது எப்படி சொல்லுவான்னு தான் தெரியல. ஏதோ பெருசா பஞ்சாயத்தாக போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. நடக்கிற எல்லாத்த பத்தியும் சாக்குரா கண்டிப்பா 1-2 தடவை யோசிச்சு பாத்திருப்பா. அது மட்டும் இல்ல, ஒரு ஸ்குவாட்ல 4 பேர் இருக்கணுங்கிற கட்டாயத்தால எல்லா சர்ச் மிஷன்லயும் கண்டிப்பா நான் இருப்பேன். ஆனா இந்த சாய் பையன் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிருக்கான். இந்த மிஷனுக்கு நான் என் மூக்க பயன்படுத்தணும். டான்ஸ் ஆட்களும் பிளாக் ஆப்ஸும் நம்மள ஃபாலோ பண்றாங்களான்னு வேற பாக்கணும். லைட்டா சொதப்பினாலும் நம்ம எல்லார் டப்பாவும் டான்ஸ் ஆடிடும். நாகமாறு கரெக்டா? லீக்கி உனக்கு செட் ஆயிடுது போல இருக்குது. கண்ணை திறந்து பாருங்க, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க. இதனாலதான் எனக்கு ஷினோபிக்கெல்லாம் பிடிக்காது. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. நானே சரி பண்ணி கொடுத்துடுறேன். எங்கன்னா நிம்மதியாக தங்க முடியுதா? இடம் நாஸ்தி. உச்சியா கிளானோட மொத்த பக உணர்ச்சியும் சாசுகேக்குள்ள குளிந்து விட்டு எரியுது. அவனுடைய கிளான் அழிச்ச எல்லாரையும் தரமட்டமாக்குற வரைக்கும் அவன் ஓய மாட்டான். அவனுக்குள்ள இருக்கிற வெறுப்புணர்ச்சி தான் அவனுடைய மிகப்பெரிய ஆயுதம். அவனுக்குன்னு சொந்தமானது அது மட்டும்தான். அது மட்டும்தான் அவனுடைய சக்திய. ஒரு நெஞ்சாவா பழி வாங்குறது மட்டும்தான் அவனுடைய கடமை. அவன் விருப்பப்பட்டுதான் அந்த பாதையை தேர்ந்தெடுத்திருக்கான். அதனால யாராலையும் அதை மாத்த முடியாத. வெறுப்ப சொத்துன்னு சொன்னா என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு நானே நேரடியா அவன் கிட்ட கேட்டாகணும். எத்தனை முறை கொள்வீங்க? ஹோகாகே இங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டாரு. ஆமா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாஸ்கே தான். அவன் தான் மறைஞ்சிருவாங்க, தொட முடியாது. அகாட்ஸ்கியை சேர்ந்த யாரா இருந்தாலும் நமக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்குனே வரானுங்க. அவனுங்க அழிக்காம விடக்கூடாது. ஒழுங்கு மரியாதையா சாஸ்கேவை திருப்பி கொடு. அந்த முடிவை நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்ன என்ன பண்ண சாஸ்கே எடுக்க முடியும். கொஞ்சம் பொறுமையா இருக்கியா ரைக்காகே? அவன் என்ன சொல்ல வராங்கிறத முதல்ல கேட்போம். சீக்கிரம் போ, சாஸ்கேவை ஹீல் பண்ணு. அப்படின்னா இதுதான் அந்த மாதரா உச்சியாவோட சக்தியா? இதுதான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெக்னிக்னு சொல்லுவாங்க. வேற டேமேஜ்ல இருந்து போட்டுறானா? நான் எங்க இருக்கேன்? நான் இங்க பேச போறதை எல்லாரும் கவனமா கேளுங்க. எதுக்காக சாஸ்கேவை தூக்கிட்டு போக துடிக்கிறேன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? ஷாரிங்கன் அப்படிங்கிற மாபெரும் சக்தியை இந்த உலகத்துல சில பேரால தான் பயன்படுத்த முடியும். அந்த மாதிரி வீரர்கள் என்னுடைய படைக்கு தேவை. 5 சண்டை போட்டதுனால அவனுடைய விஷுவல் பவர்ஸ் இன்னும் அதிகரிச்சிருக்கு. அதுக்காக தான் அவன் இந்த இடத்துக்கே அனுப்பி வச்சேன். உங்கள ஒரு சிலரையாவது பழைய கைதியா தூக்கிட்டு போலாம்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கல. பேராசை பெருநஷ்டம். எங்களை பழைய கைதிகளா ஆக்கி நீ என்ன பண்ண போற? ப்ராஜெக்ட் சுக்கினோமை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல எந்த ஒரு தடையும் இருக்க கூடாது இல்லையா? எப்பவோ இறந்து போயிட்டதா சொன்ன மாதரா இப்ப உயிரோட இருக்கிறதா நினைச்சு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதீத சக்தி கொண்ட நீ இப்ப எதுக்காக தலையை சுத்தி மூக்க தொடர்ன்னு தெரிஞ்சுக்கலாமா? உன்னுடைய முழு சக்தியை பயன்படுத்தினா எந்த சுலபமான வேலையும் செயல்படுத்த முடியும். முதல் ஹோகாகே கூட நடந்த பேட்டில் நடந்த காயங்கள் எனக்கு இன்னும் ஆறல. அதனால என்னுடைய சக்திகளும் குறைஞ்சிருக்கு. இப்போதைக்கு என்கிட்ட மாடுறாங்கிற பேர் மட்டும்தான் இருக்கு. எப்ப பண்ணது இன்னும் அந்த வீடியோ இப்ப புரியுது. உன்னோட முழு சக்தியை திரும்ப பெறறதுக்காக தான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? அதுவும் என்னுடைய திட்டத்துல ஒரு பாகம் தான். ஆனா அதை விட பெரிய விஷயங்கள் நிறைய இருக்கு. உன் முழு திட்டம் என்ன? ப்ராஜெக்ட் சுக்கினோமை என்னங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லு. அது ஒரு பெரிய கதை. நின்னுகிட்டு சொன்ன கால் வலிக்கும். சும்மா விளையாட்டு காட்டாத. அவகாசமா உட்கார்ந்து சொல்றேன். எல்லாமே என் கூட ஒன்றிணைய போகுது. இந்த பொசிஷன் ஃபார்ம்ல எல்லாமே ஒண்ணுதான். அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? உன் கூட ஒன்றிணைஞ்சு எல்லாம் ஒன்னாக்க போறோமா? நீ பேசுறதுல அர்த்தமே இல்ல. எழுத்த மாதிரியா? உச்சியா கிளான்ல பல தலைமுறையா ஒரு ஏன்ஷியன்ட் ஸ்டோன் டேப்லெட் இருக்கு. அது ஹிடன் லீஃப் வில்லேஜ் காடியில ஒரு ரூம்ல இருக்கு. சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ். அதுக்குள்ள நிறைய ரகசியங்களை செதுக்கி இருக்காரு. ஆனா விஷுவல் பவர்ஸ் இல்லாம அதை யாராலையும் படிக்க முடியாது. ஷேரிங்கன்னு பயன்படுத்தியோ, மாங்கிக்கோ ஷேரிங்கன்னு பயன்படுத்தியோ, இல்ல ரெனிகான பயன்படுத்தியோ அதுல இருக்கிற விஷயங்களை ஒன்னொன்னா தெரிஞ்சுக்க முடியும். உண்மை என்னன்னா நீ சொல்றது எதுவும் நம்புற மாதிரி இல்ல.
சேஜ் ஆஃப் சிக்ஸ் பேத்ங்கிறது ஒரு கட்டுக்கதை. நான் உண்மைதான் சொல்றேன். அப்படி ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு. வருங்காலத்துக்காக அந்த ஸ்டோனை விட்டுட்டும் போயிருக்காரு. தேவையில்லாம பேச்ச மாத்தாத. உன்னோட இந்த திட்டத்துக்கும் சேஜ் ஆஃப் சிக்ஸ் பார்ட்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? அதை ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு. சேஜ் ஆஃப் சிக்ஸ் பார்ட்ஸ் எப்படி லெஜெண்டரியா மாறினாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்ல போனா ஷினோபிக்கள் அவரை கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. சேஜ் ஆஃப் சிக்ஸ் பார்ட்ஸ்க்கும் என்னுடைய திட்டத்துக்கும் இருக்கிற கனெக்ஷன் இங்கதான் ஆரம்பிக்குது. உன்னால மாங்கியோ ஷெரிங்கான பயன்படுத்த முடியும். அகாட்ஸ்கிலவும் கூட இருக்கிறவனால ரெனேகான பயன்படுத்த முடியும். அப்படின்னா டேப்லெட் சீக்ரெட் என்னன்னு உனக்கு தெரியுமா? அது என்னங்கறத சொல்லு. அந்த சேஜ் ஒரு தடவை இந்த உலகத்தை ஒரு மான்ஸ்டர் கிட்ட இருந்து காப்பாத்திருக்காரு. அது என்ன மான்ஸ்டர்? காரா. அந்த மான்ஸ்டருடைய ஒரு சின்ன பகுதி தான் உன்னுடைய உடம்புக்குள்ள ஷீல்ட் செய்யப்பட்டிருந்தது. டெயில் பீஸ்ட் எல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுதான் அந்த மான்ஸ்டர். அதுக்குள்ள அளவு கடந்த அதீத சக்ரா எனர்ஜி இருந்தது. அதுதான் பிரிச்சு வச்சிருக்காங்களா 9? அதனாலதான் எல்லாத்தையும் திரும்ப ஒண்ணு சேர்க்க பாக்குறாங்களா? டெயில் பீஸ்ட் எல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுதான் அந்த மான்ஸ்டர். அதுக்குள்ள அளவு கடந்த அதீத சக்ரா எனர்ஜி இருந்தது. அதுதான் 10 tails. ஆனா 9 tailed beasts மட்டும் தானே இருக்கு. நான் இப்பதான சொன்னேன். 9 tail beasts ஒன்னு சேர்ந்ததுதான் அந்த 10 tailed beast. சிகாகோ. அதான் காராவுடைய உடம்புக்குள்ள அந்த tailed beast. இதுதான் 1 tail. அப்புறம் ஃபயரி ரைத் கேட் ஹிடன் கிளவுட்ஸ் உடைய ஹுகிட்டோக்குள்ள இருந்தது. இது 2 tails. கடைசி மிசுகாக்கேக்குள்ள இருந்தது 3 tailed beast. லாவா ஸ்டெல்ஸ் சேர்ந்த ரோசிக்குள்ள இருந்தது 4 tailed beast. ஹிடன் ஸ்டோனோட ஹானுக்குள்ள இருந்தது 5 tailed beast. அப்புறம் ரோக் நிஞ்சா உடாகட்டாக்குள்ள இருந்தது 6 tailed beast. ஹிடன் வாட்டர் ஃபால்ஸோட ஃபூக்குள்ள இருந்தது 7 tailed beast. ரேகாகேவுடைய தம்பி கில்லர் பீக்குள்ள இருந்தது 8 tailed beast. கடைசியா ஹிடன் லீஃப்ல இருந்த அந்த ஃபாக்ஸ் ஸ்பிரிட் 9 tails. இதுவே இப்படினா அப்ப 10 tail எப்படி இருக்கும்? மொத்தம் கூர்னது பீஸ்ட் குள்ள இருந்த சக்கராவை பிரிச்சு இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச அந்த 9 tails உருவாக்குனாங்க. இது எல்லாமே செஞ்சது சேஜ் ஆஃப் தி 6 பார்ட்ஸ். அப்படி கூட பவர் எதுவுமே எனக்கு சரியா படல. அகாட்ஸ்கி சேர்ந்த எல்லாருமே இதுக்காக தான் எல்லா பீஸ்டையும் தேடி போயிட்டு இருக்கீங்களா? ஆமா. சேஜ் ஆஃப் தி 6 பார்ட்ஸ் ஒரு புது நெஞ்சிட்சு உருவாக்கியிருக்காரு. அதை வச்சுதான் அந்த உலகத்தை 10 tailed beast கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. அந்த நெஞ்சிட்சு என்னங்கிறது இன்னும் ரகசியமா பாதுகாக்கப்பட்டுகிட்டு இருக்கு. அது இந்த ஜின்சரிக்கு மேல பயன்படுத்தப்படுற சீலிங் ஜிட்சு. ஆமா, அந்த சேஜ் ஒரு 10 tailed ஜின்சரிக்கு அந்த 10 tailed beast அவருடைய உடம்புக்குள்ள அடைச்சு வச்ச அந்த மான்ஸ்டர் அவர் அடக்கி வச்சாரு. அப்போ மாதிரி மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்தின அந்த சேஜ தான் எல்லாரும் கடவுள் மாதிரி பார்த்தாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த சேஜோட உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சீல் மொத்தமா உடைஞ்சு அந்த 10 tailed beast மொத்தமா வெளியில வரும்னு அவர் நினைச்சாரு. அவருடைய கடைசி நிமிடங்கள்ல அந்த 10 tails உடைய சக்கராவை அவர் பிரிக்க தன்னுடைய முழு சக்தியும் பயன்படுத்தி 9 tailed beasts உருவாக்குனாரு. அதை உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வச்சாரு. சக்ரா பவர்ஸ் இல்லாத அந்த மான்ஸ்டருடைய உடம்ப அவர் அடைச்சு வச்சு அத வானத்தை நோக்கி வீசினாரு. அதுதான் நம்ம தினமும் பாக்குற நிலவு. கதையெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா மனிதர்களால அப்படியெல்லாம் பண்ண முடியாது. 10 tails சின்சிருக்கியா இருந்ததால சேஜ் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் சொல்லிட முடியாது. பிரிக்கப்பட்ட அந்த 9 tail beast நீ ஒன்றிணைக்கணும்னு நினைக்கிற. ஒருவேளை நீ நினைச்சதை சாதிச்சிட்டனா உனக்கு அந்த அதீத சக்கர எனர்ஜி கிடைக்கும். உன்னுடைய திட்டம் என்னங்கிறது இப்பதான் எங்களுக்கு புரியுது. ஆனா அப்படிப்பட்ட சக்தியை வச்சு நீ என்னதான் பண்ண போற? அந்த 10 tails திரும்ப கொண்டு வர போறேன். அதுக்கான ஜின்சிருக்கியா நான் மாற போறேன். அந்த அதீத சக்கராவை நான் அடைஞ்சு என்னுடைய விஷுவல் பவர்ஸையும் அதிகப்படுத்திக்கிட்டு ஒரு புது ஜுட்சு உருவாக்க போறேன். புது ஜுட்சுவை வச்சு என்ன பண்ண போறேன்? அதோட சக்திகள் என்ன? உன் திட்டத்தை முழுசா சொல்லு. அது ஒரு சூப்பர் கென்ஜுட்சு. மூன் சர்ஃபேஸ்ல இருந்து என்னுடைய கண்ணை ப்ரொஜெக்ட் பண்ணுவேன். ஒரு இன்ஃபைனைட் சுகுயோமி. இந்த உலகத்துல வாழற எல்லாருமே என்னுடைய கென்ஜுட்சுல தான் இருப்பாங்க. ஒருவேளை அப்படி நடந்துட்டா எல்லாரையும் நான் கட்டுப்படுத்துவேன்.
இந்த உலகத்துக்கு ஒற்றுமையை காட்டுவேன். ஐயோ, சண்டை சச்சரவில்லாத ஒரு உலகத்தை நான் உருவாக்குவேன். எல்லாமே என் கூட ஒன்றிணைஞ்சிடும். அதுக்கப்புறம் எல்லாமே ஒற்றுமையா இருக்கும். இதுதான் என்னுடைய ப்ராஜெக்ட் சுக்கினோமி. போதும் நிறுத்து. இந்த உலகத்தை நீ ஒருத்தனால ஆள முடியாது. நீ உருவாக்கணும்னு நினைக்கிற ஒற்றுமையும் வெறும் பிம்பம் தான். எல்லாரோட ஒத்துழைப்போட மட்டும்தான் அமைதியை கொண்டு வர முடியும். நீ சொல்ற மாதிரி ஒரு கெஞ்சிட்சு உலகத்தை உருவாக்குனாலும் அதுல மனிதர்களுக்கு எந்த ஒரு உணர்ச்சியும் இருக்காது. தொடர்ந்து எப்படி கொடுத்துட்டே இருக்க பவர். அந்த டான்ஸோ இந்த மாதிரி விஷயத்த பத்தி தானே பேசிட்டு இருந்தான். இந்த உலகத்துல அமைதியை நிலைநாட்டணுங்கிறது உன் கனவு மாதிரி தெரியல. மொத்த பிரபஞ்சத்தை உனக்கு சொந்தமாக்கிக்க நீ ஆசைப்படுற அதான் உண்மை. இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா அஞ்சுக்காகவும் அப்படி என்ன சாதிச்சிட்டீங்க? உண்மை என்னன்னு உங்க யாருக்கும் கொஞ்சம் கூட புரியலையா? நல்லது நடக்கும்னு நினைக்கிறது தப்பு. நம்பிக்கையே மூட நம்பிக்கையா மாறும்போது இந்த உலகத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாத. ஒழுங்கு மரியாதையா அந்த 8 நைன்டேல் பீஸ்டியும் என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. இல்லாட்டி நடக்கவிருக்க போற யாராலையும் தடுக்க முடியாத. போர் ஆரம்பிக்க போறியா? 8 டெய்ல்ஸா? ஆனா நீதான் ஏற்கனவே எயிட் டெய்ல்ஸ் பிடிக்க முயற்சி பண்ணப்ப அவன் தப்பிச்சு அப்பாடி. என்னுடைய தம்பி மாதிரி ஒரு சின்சுருக்கிய நான் பார்த்ததே இல்ல. அவன் பயங்கர சக்திசாலிதான். தம்பிடா அவரு தப்பிச்சிட்டாரா? எனக்கு அப்பவே தெரியும். நான் இதை உணர்ந்தேன். விளக்கணைகளை போய் தேடுங்கடா. மாதிரி ஒரு முட்டாள நான் பார்த்ததே இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா நின்னு போராடாம தப்பிச்சு போயிருப்பான். அடப்பா. நேர்ல பார்த்தேன், கண்டிப்பா சும்மா விட அவர் மாட்டான். ஓன் நினைக்க தப்பு இல்லை. உசுமாக்கிய என்னால விட்டு கொடுக்க முடியாது. நானும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என்ன முடிவு எடுத்திருக்க ரைக்காக? என்னோட சகோதரனை நான் காப்பாத்துவேன். நான் இப்ப பலவீனமா இருக்கலாம், ஆனா நான் சேகரிச்சு வச்ச அந்த 7 டெய்ல் பீஸ்டுடைய சக்தி இப்ப என்கிட்டதான் இருக்கு. என்ன எதிர்த்து ஜெயிக்க முடியாது. நாங்க எங்க நம்பிக்கை கைவிட மாட்டோம். அப்போ சரி, உங்க எல்லாரையும் எதிர்த்து நான் போர் தொடுக்க போறேன். The 4th Great Ninja War இப்போ தொடங்க போகுது. நிஞ்சா வர ஆரம்பிக்க போறியா? முட்டாள்தனமா பேசாத. மொத்த பேரும் வரணும். நம்மளுடைய அடுத்த சந்திப்பு போர்க்களத்துல தான் இருக்க போகுது. 5 ஊருக்கிட்டே எதிரா தெரிய. என்ன ஒரு மயான அமைதி. அடுத்து என்ன பண்ண போற சொல்லுங்க. நாம எல்லாரும் ஒரு அலையன்ஸ் உருவாக்கி ஆகணும். அப்பதான் அந்த 7 டெய்ல்ட் பீஸ்ட் சக்தியை எதிர்த்து நம்மளால போராட முடியும். ஆனா லார்ட் ரைக்காகி இது ஒத்து வராத நீங்க சொன்னீங்களே. என்னோட சகோதரன் இப்போதைக்கு பாதுகாப்பா இருக்கான். ஆனா இந்த அக்கட்ஸ்கே சேர்ந்தவனுங்க எப்பவுமே நம்மள மிரட்டுறதை ஏத்துக்கவே முடியாது. ஒரு அலையன்ஸ ஃபார்ம் பண்ணி இவனுங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும், அது உடனே. ஆனா இடன் லீஃப் இல்லாம என்ன பண்ண முடியும்? அவங்க ஒக்காகே தான் ஓடி போயிட்டானே. டான்சோ மேல எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. சப்மிட்ல அவன் நடந்த விதத்தை வச்சு பார்க்கும்போது இனிமே அவனை நம்ப முடியாது. இடன் லீஃப் நிஞ்சாக்களுக்கு இந்த உண்மை தெரிய வந்ததும் அவனை ஹோகாகே பதவியில நீடிக்க விட மாட்டாங்க. உடனடியா அவனை தூக்கி எறியணும். நான் நம்புற ஒரு ஹிடன் லீஃப் Report நிஞ்சா பண்ணுங்களா? கிட்ட நம்மளோட அலைட் ஷினோபி ஃபோர்சஸ்க்கான தகவலை தெரிவிக்கிறேன். யார் அந்த நிஞ்சா? ஷாரிங்கான பயன்படுத்தக்கூடிய ககாஷி ஹட்டாகே. யார் அந்த ஒயிட் ஃபேங்கோட மகனை பத்தி சொல்றியா? உங்க அப்பாவையும் தெரியுது எல்லாரும். உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? உங்க கிராமத்து மேலையும் எங்க கிராமத்து மேலையும் இருக்கிற மரியாதையால தான் உங்க முன்னாடி தலை குனிஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். இது எல்லாரோட நன்மைக்காக தான். தயவு செஞ்சு லார்ட் ரைக்காகே, நீங்க 5 காகையில ஒருத்தர். உண்மையை சொல்லுங்க, நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல யோசனை தான். இந்த டான்சோவை விட ககாஷி ஹட்டாகேவை நம்புறேன். அதுக்குள்ள உங்களுக்கு அவர் பிடிச்சிச்சா? லார்ட் ரைக்காகே, கில்லர் பியை தேடி கண்டுபிடிக்கிற வேலையில நம்ம உடனே இறங்கி ஆகணும். அகாட்ஸ்கே 8 and 9 டைல்ஸ தேடி போயிட்டு இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பா இன்னும் கில்லர் பியை தேடிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். சரியா சொன்ன. உடனே நம்ம கிராமத்துக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. கில்லர் பியை தேடுறதுக்கு ஒரு சர்ச் மிஷினை உருவாக்குங்க. கண்டிப்பா சார். அது மட்டும் இல்ல, சாமூஹி டீமுக்கும் நாம இதை தெரியப்படுத்தி ஆகணும். அந்த 2 ஏன்னா முட்டா ஒவ்வொரு பீஸ் காகவே சொல்லுங்க. ரொம்ப கவலையோட இருப்பாங்க. மாதராவோட இந்த ப்ராஜெக்ட் சுக்கினோமேவை தடுத்து நிறுத்த 8 and 9 டெய்ல்ட் பீஸ்ட் அவன் கையில கிடைக்காம நாம தான் எப்படியாவது பாதுகாக்கணும். எதிரிங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 டெய்ல்ட் பீஸ்டையும் நாம எப்படியாவது கண்டுபிடிக்கணும். யார் கண்ணையும் படாத ஒரு இடத்துல நாம அவங்கள ஒளிச்சு வைக்கணும். ஆமா, நீங்க சொல்றது நருட்டோ ஒளிச்சுக்கணுமா? திரும்ப வந்துச்சுன்னா நம்ம கதை முடிஞ்சிரும். எல்லாம் சரிதான். ஆனா அவன் மாதரா கிட்ட இருந்து 7 டெய்ல் பீஸ்ட் சக்தியை எவ்வளவு சேகரிச்சு வச்சிருக்கான்னு தெரியல. அந்த சக்தியை பயன்படுத்துற ஜூட்ஸுவை கண்டுபிடிச்சிட்டான்னா அதையே ஆயுதமா பயன்படுத்துவான்.
அத பயன்படுத்துறதுக்கு அவங்ககிட்ட கண்டிப்பா ஒரு வெப்பன் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஜாரா தெரியுமே. Shinobi Forces நமக்கு சாதகமா அந்த 8 and 9 டெயிலோட சக்தியை பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். இத பத்தி உங்களோட கருத்து என்ன சொல்லுங்க? இல்ல, அப்படி மட்டும் நடக்க கூடாது. அவங்க 2 பேரையும் பாதுகாக்கிறதுக்கான போர் தான் இது. மாதரா அந்த 7-tailed beast பயன்படுத்தி எதுக்கு இந்த போர் ஆரம்பிக்கிறான்னு உங்களுக்கு புரியலையா? அவன் இப்போ பலவீனமா இருக்கான். அவனோட சக்தியையோ இல்ல அகாட்சுகி சக்தியையோ பயன்படுத்தி அவனால மத்த tailed beast நினைச்ச மாதிரி பிடிக்க முடியாது. அப்படியே முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். அது மட்டும் இல்ல, போருங்கிற பேர்ல அவங்கள பிடிக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் போர்ல tailed beast பயன்படுத்துறது என்னைக்கு நல்ல முடிவா இருக்காது. நாம உடனடியா வேற ஒரு திட்டத்தை தீட்டி ஆகணும். ஆமா, எனக்கு என்னமோ காசைக்காக சொல்றதுதான் சரின்னு தோணுது. பீஸ்டோட சக்தியை பயன்படுத்தணும்னு நினைச்சா மாதரா சாதிக்கணும்னு நினைச்சதை நாமளே உருவாக்கி கொடுத்த மாதிரி ஆயிடும். எடுத்துக்கிற மாதிரி ஆயிடும். அது மட்டும் இல்லாம 8 tails ஜிஞ்சுருக்கியா இருக்கிற என்னோட சகோதரனுக்கு ராணுவம் போர்னா என்னன்னே தெரியாது. அவன் எப்போ என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. முட்டாளையா தெரியும், பொத்தி பொத்தி வச்சு. போர்க்களத்துல முட்டாள்தனமா செயல்பட்டு குழப்பத்தை உண்டாக்கி விட்டுருவோம். என்ன பொறுத்த வரைக்கும் நருட்டோவும் அப்படிப்பட்ட ஒருத்தன் தான். ஆமாமா, நல்ல பேர் தான். அவன் இன்னும் முட்டாள் தான். அப்ப நம்ம 8 and 9 tails பாதுகாப்பா பராமரிச்சாகணும். நீங்க என்ன சொல்றீங்க? கில்லர் பீ பத்தின தகவல் கிடைச்சா சொல்லி அனுப்புறோம். அதுக்கப்புறம் ஸ்டோன், மிஸ்ட், சாண்ட், லீஃப் ட்ராக்கிங் மிஷினை யூஸ் பண்ணி தேடுதல் வேட்டையை ஆரம்பிங்க. 8 tails எங்க பார்த்தாலும் எனக்கு உடனே தகவல் சொல்லுங்க, மறந்துடாதீங்க. என்னுடைய சகோதரன் நான் சொல்றத மட்டும் தான் கேட்பான். காசேக்காக நீங்க முதல்ல கக்காஷி அட்டாக்கே கிட்ட பேசணும். நான் பாத்துக்கிறேன். நாங்க இங்க வந்துகிட்டு இருக்கும் போது அந்த கக்காஷி அட்டாக்கேவையும் அந்த நருட்டோ உசுமாக்கியையும் சந்திச்சு அவங்க லேண்ட் ஆஃப் அயன்ல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி பாக்குறேன். அப்படின்னு நாங்க உதவி பண்றோம். ஒரு நிமிஷம், நான் ஒண்ணு சொல்லலாமா? என்ன விஷயம்? அது வந்து என்னன்னா, சீக்கிரம் சொல்லு. அகாட்சுகி கோட்டத்துல மிஸ்டர் சேர்ந்த 7 ஸ்வாட் நிஞ்சா இன்னொருத்தனும் இருக்கான். கிசமேயோ ஷிகாகி. அவனுடைய ஜிஞ்சுரிக்கு சமமானது. அவனுடைய ஸ்வாட் சம ஹார்டா, அதாவது ஷார்க் ஸ்கின் ரொம்ப மோசமானது. அவனுடைய ஸ்வாடும் சக்கரமும் ஒன்னா சேர்ந்தா அவன் சாதாரண மனுஷனா இருந்தாலும் ஜிஞ்சுரிக்கையோட சக்தி முழுசா கிடைக்கும். டெய்லே இல்லாத டைல்டு பீஸ்டா செயல்படுவான். எங்க முன்னோர்கள் சொன்னதை வச்சு பார்த்தா அவன் ரொம்ப மோசமானவன். தயவு செஞ்சு அவனை குறைச்சி எடை போட்டுறாதீங்க. காய் வச்சு செஞ்சாரு அவன். ஏற்கனவே தெரியும். சரி, இங்க இருக்கிற எல்லாரும் இந்த திட்டத்துக்கு சம்மதிக்கிறீங்களா? மாதரா சேகரிச்சு வச்சிருக்க 7-tailed beastக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. இந்த 8 and 9 tailed beast காப்பாத்துற முயற்சியில நம்ம Shinobi Forcesல இருக்கிற எல்லாம் அழிஞ்சிட்டா என்ன பண்றது? நம்மளோட முயற்சிக்கு அர்த்தங்கிறது இல்லாம போயிடும். அப்படி நடக்க கூடாது. அதனாலதான் சொல்றேன், நம்ம ஆரம்பத்துல இந்த tailed beast பயன்படுத்தணும். நம்ம படை வீரர்களுக்கு துணையா tailed beastோட சக்தி இருந்தாதான் ஜெயிக்க முடியும். எனக்கு என்னமோ நீங்க சொல்றது சரின்னு படல. உலகத்துடைய முதல் Allied Shinobi Forces நாம இங்க உருவாக்க போறோம். நம்மளுடைய சக்தி என்னங்கிறது நமக்கே இன்னும் தெரியாது. மாதரா இப்ப அவனுடைய 7-tailed beast சக்தியை பயன்படுத்துறதுல அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இல்லனா அவன் எதுக்கு நம்ம கிட்ட வந்து நேரடியா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முயற்சி பண்ண போறான்? சொல்லுங்க. நம்மள மாதிரியே அவனுக்கு நிறைய பதில் தெரியாத கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த போர்ல சாமுராய்ஸ் ஆன நாங்களும் கலந்துக்க தயாரா இருக்கோம். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது உத்தரவாதம் தேவையா சுச்சிக்காக? இன்னும் நம்ம சக்தி மேல உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருக்கா? எப்படி இருக்காரு? ஒரு டவுட்ல இருக்காரு, நம்ப மாட்டாரு. காசுக்காக 2 பேருமே மேல போயிருக்காங்க. அந்த 2 பேருமே இங்க அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ல போற? மேல போலாமா? போலாம், ஆனா அங்க நிறைய பாதுகாப்பு இருக்குமே. யாராவது நம்மள பாத்துட்டாங்கன்னா வாய்ப்பு இருக்கு. அதோட என்கிட்ட ஒரு ட்ரிக்கும் இருக்கு. அடேங்கப்பா, இது என்னன்னே புரியலையே. பாக்குறதுக்கே ரொம்ப அருவருப்பா இருக்கு. வழக்கம் போல ஒரே விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருந்தா சாஸ்கேவை கண்டுபிடிக்கவே முடியாது. என்னுடைய சேஜ் மோட நான் பயன்படுத்தி ஆகணும். சேஜ் மோடோட டியூரேஷன் அதிகரிக்கிறதுக்கும் வழி தேடணும். உங்களுக்கு நல்ல நியூஸும் கெட்ட நியூஸும் சேர்ந்து வருது. கீழே இறங்கி வா. என் பாடி உங்களை கண்டுபிடிச்சிட்டோம். என்ன சாகுரா, சாய், கீபா, ராக்லி, நீயுமா? நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாருட்டோ, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசி ஆகணும்.
இத்தனை நாள் இருந்த கன்ஃபியூஷனே என்னென்ன நம்மளுக்கு டவுட் இருந்துச்சோ எல்லாம் இன்னைக்கு தான் மாதரா கிளியர் பண்ணி வச்சிருக்கான். எதுக்குடா செஞ்சுரிக்கு பிடிக்கிறீங்க, என்னடா பிளானு, என்னடா விஷயன்றது எல்லாத்தையும் இன்னைக்கு தான் சொல்லியிருக்கான். இன்னைக்கு தான் தெளிவே ஆயிருக்கு. இது எங்கேருந்து வந்திருக்கு, ஒருத்தர் டன்டைலே வச்சு கண்ட்ரோல் பண்ணியிருக்கானா அவர் எவ்வளோ பெரிய ஆள்றா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கேன் நான். ஸோ அவர் சாவர தருவாயில் பிரித்து வச்சது தான் இதெல்லாம்ன்றது இதெல்லாம் புரிஞ்சது. பட் இதில் வர டவுட் என்னென்னா, இப்போ அவர் வந்து ரினிகன் உள்ளவர், அவ்வளோ பெரிய பவர் உள்ள ஒரு காட் லெவல் பவர் இருக்கார், அவர் இதை கண்ட்ரோல் பண்ணார். ஓகே, இப்போ மாதராவும் வந்து நானும் அதே மாதிரி எல்லா டைலையும் பிடிச்சி நானும் டென்டைல் உருவாக்க போகிறேன் அப்படின்னா இவனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்ற டவுட் வருது. என்னதான் மாதராவும் பவர்ஃபுல் தான், அந்த டைம்லேருந்து இருந்திருக்கான், ஃபர்ஸ்ட் வகையாகிட்டே சண்டை போட்டிருக்கான், இது பண்ணியிருக்கான், அதெல்லாம் ஓகே தான். பட் இது வேறு எதுவும் இல்லையா, இவங்ககிட்ட இருக்கிறது வேறு கண்ணு, அவங்ககிட்ட இருக்கிறது வேறு கண்ணு, அது ரினி கண்ணு, இவங்க ஷாரிங் கண்ணுன்றப்போ இது அவனால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு இது வருது. அது தெரியல, அந்த டவுட் ஏன் இவங்கெல்லாம் வரல, இவங்க ஏன் அந்த கேள்வி கேட்கலன்றது தெரியல. அது என்ன பிளான், அவனால் எப்படி அது முடியும் அப்படின்ற ஒரு இது வருது. ஆனால் தான் ட்விச்சுக்காக வந்து அது சொல்லிகிட்டே இருக்காரோ அப்படின்ற மாதிரி தோணுது. அவர் பயப்படுறாருன்றப்போ இவங்கெல்லாம் வந்து ஏன் நம்பிக்கைலாம் பேசுகிறன்றப்போ அவர் தான் மூத்தவராக இருக்கார். என்ன தான் இருந்தாலும் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பார். இது எல்லாத்தையும் பார்த்த ஒரு ஜென்ரேஷனில் அவர் கொஞ்சம் முன்னாடி தானே இருக்கார். அப்படி இருக்கவும் மாதரா பற்றி அவருக்கு என்ன தெரியுமோ, அதனால தான் பயப்படுறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. நம்மளாம் இருந்தாலுமே அவனை சமாளிக்க முடியாது அப்படின்ற ஒரு பேச்சு தான் அவர்கிட்ட தெரியுது. அதனால தான் வந்து நருட்டோவையும் 8 நிற்க வைக்கலாம், கில்லர் பி இவங்க 2 பேர் நிற்க வைக்கலாம் களத்துலன்னு சொல்கிறாரு. பட் இவங்க இருக்கிறவங்க இவங்க பாயிண்ட்டும் கரெக்டாக தான் தோணுது. ஏன்னா அவன் தேடி திரிஞ்சு அலைஞ்சிட்டு இருக்கான். ஆனால் நீங்களே வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் அது மாதரா கிட்ட. இந்தாப்பா இது எதிரில் இருக்கான் பாருன்னா அவன் ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா. ஸோ இவங்க பயப்படுறது கரெக்டு தான் தோணுது. பட் ட்விச்சுக்காக எதை வச்சு இதை தடுக்கிறார், எந்த யோசிச்சு அப்படி சொல்கிறாருன்றது தெரியணும். ஸோ அது இவங்க டிஸ்கஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. அதேமாதிரி மாதரா வந்து இப்போ சொன்னதில் இன்னொரு நல்ல விஷயமா 2 நல்ல விஷயம் நடந்துச்சு. அதில் என்னன்னா இவங்க எல்லாம் அடித்து பிடிச்சி ஒரு மாதிரி தனித்தனியாக இருந்தாங்க. நம்ம காரா அண்டு வந்து மிஸ்ஸுக்காக இவங்க மட்டும்தான் கொஞ்சம் அப்படி ஒற்றுமையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மீதி பேர்லாம் அடிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இப்போ இவன் வந்து சொன்ன அடுத்த செகண்ட் எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க. இப்போ நம்ம 5 பேர் ஒன்றுடா, ஒன்றுக்குள்ளே ஒன்றுடா வாடா அப்படின்னு சொல்லி டக்குன்னு சேர்த்து விட்டான். இத்தனை இவன் எப்படாடே இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து என்னடா பண்ண போகிறாங்களோலாம் யோசிச்சுன்னு வந்தான். மாதரா வந்து அது என்னமோங்க, இது ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டே தான் இருக்கிற அக்காசிக்கு பண்ணுற எல்லா விஷயமுமே நல்லதெல்லாம் முடியுதுன்ற மாதிரி புரிஞ்சுக்காந்தவங்களை சேர்த்து விட்டு போயிட்டான். அதே மாதிரி இன்னொரு நல்லது என்னன்னா, இவங்க 4 பேர் சேர்ந்து டான்ஸோன்றவனை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இவன் தான்டா உள்ளுக்குள்ளேயே இருந்து இவ்வளோத்தையும் பண்ணிக்கிறான், முதல்ல அவனை விரட்டணும். அண்ட் லீஃப் லைட்டை சொன்னாலே முடிஞ்சு போயிடுச்சு, அவங்களே விரட்டிடுவாங்கன்றது தெளிவாயிடுச்சு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. சரி, அந்த சந்தோஷம் போது இன்னொரு சந்தோஷமும் அடுத்து யாரா இருக்கானும் போது கக்காஷின்னு பேர் எடுக்கும் போது இன்னுமே சந்தோஷம். இதை தாண்டா இன்னைக்கு சிக்கமாரப்பா சொன்னார், அப்பயே முடிச்சிருந்தா எல்லாம் கரெக்டாக முடிஞ்சிருக்கும். ஓகே, ஆனால் இப்போ அந்த முடிவுக்கு வந்தாங்க, அது இன்னுமே சந்தோஷத்தை கொடுத்து. ஆனால் இப்போ அந்த காரா தான் வந்து சொல்ல போகிறான். ஆனால் இது வந்து ஒரு நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் கலந்து சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து கக்காஷியை பற்றி சொல்கிறப்போ ஓகே எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. அப்படியே இப்படி திரும்பி நருட்டோ நீ வாப்பா, நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், நான் இடத்துல வைக்க போகிறேன் பாதுகாப்பான்னா சத்தியமாக ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நீங்களாக உட்காந்து கஷ்டப்படுவீங்க, சண்டை போட்டுன்னு இருப்பீங்க, நான் உட்காந்து கூலாக அங்கே உட்காந்து இருப்பேனா அப்படின்னு தான் எகிர ஆரம்பிப்பான். ஸோ அவங்ககிட்ட சொல்லி இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கில்லர் பி கூட அவரும் அதே தான், ஃப்ரீடம் வேணும், நான் அங்கிட்ட தப்பிச்சு ஓடிட்டு இருக்கேன்றாரு. அவருமே சொல்கிறது கஷ்டம்தான். பட் அவர் அண்ணன் பேச்சுக்கு அடங்கிடுவார் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் பேசுறது அப்படி தான் இருக்குது. அவன் என் பேச்சை தட்ட மாட்டான்டா, என் பேச்சை மீற மாட்டான்னு பொத்தி பொத்தி வளர்த்துருக்காரு போல். அதனால தான் அவருக்கு எதுவுமே தெரில, ஒரு மாதிரி கூலாக இருக்கார். அதான் அவர் சொல்கிறாரு வாரு அதெல்லாம் அவனுக்கு என்னன்னே தெரியாதுன்ற மாதிரி சொன்னார். ஸோ அவருக்கும் தெரியணுங்க. இதனால தான் வந்து பாட்டி ஊருக்குள்ளே வந்து நருட்டோக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும், எல்லா மிஷினுக்கும் போட்டோம் வரட்டும் எல்லா வேகமும் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னதே அதனால தான். எமோட்டோ கக்காஷி இவங்க எல்லாத்தையுமே அதை தான் அவனுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு மிஷினில் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லா வியூத்தையும் கற்றுக்கூடா, அப்படியே ஓடாத, அப்படியே இது பண்ணாத அப்படின்றதெல்லாம் சொல்லி அவனை மெருகேற்றி வச்சுருக்காங்க. அதை தான் இன்றைக்கி நகட்டோ கிட்ட வின் பண்ண வச்சது. ஸோ வெறும் பவர் மட்டும் வச்சுட்டு ஆடுற ஆள் அவன் இல்லை. இன்னும் காரா அவங்க கூட இருக்கவங்களாம் இன்னும் அதே மோடில் அவனை பார்க்குறாங்க. அவனும் அறிவில்லாமல் தான் செயல்படுவான். அப்போ கதை வேறு, இப்போ நல்லா அப்கிரேட் ஆகிருக்கான் இல்லையா, இது தெரியாமல் பேசுகிறாங்கன்னு தோணுது. இப்போ இருக்க நருட்டோ வேறு. பட் அந்த ஒரு விஷயம் மட்டும், நாங்களாம் சண்டை போடுவோம் நீ அமைதியாக இருன்னா அவன் சத்தியமாக ஏற்றுக்க மாட்டான். அதையும் கொஞ்சம் புரிய வச்சு நீ இதை கண்ட்ரோல் பண்ணணும்டா, நீ கண்ட்ரோல் பண்ணனால தான் இங்கே நிற்க முடியல அப்படின்னு சொன்னால் கூட மேபி அப்படி சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த பேச்சில் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. அண்டு வந்து அந்த மிஸ்ஸுக்காக கூட இருந்தவனா அவன் சொன்னான், அவன் வந்து நம்ம சுறாப்பொட்டை பற்றி பேசினான். அது பேசினா எனக்கு குபீர் சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பில்டப் பண்ணி பேசிகிட்டு இருக்கானா. எனக்கு வந்து காய் வந்து அவரை வச்சு செஞ்சார். அன்றைக்கி வந்து அவன் ஆஃப் ஹவரில் தான் வந்தான், வெறும் க்ளோனை தான் அமிச்சான், ஓகே தான். பட் அதையும் வச்சு செஞ்சார்ல, சண்டை போடுறது அதெல்லாம் இல்லைங்க, பவர் பற்றி பேசலை. ஆமாம் நீ யார், நீ உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்ட்டு அன்றைக்கி வச்சு செஞ்சு அவனை கடுப்பேற்றினார்ல, அது ஞாபகம் இருந்தது. அப்படியே பட் ஆளை தான் அவர் வச்சு செஞ்சார் அப்படின்ற மாதிரி. ஸோ
ஸோ அது ஞாபகம் வந்தது. பார்க்கலாம் அவன் என்ன பண்ணுறான். எனக்கு அவன் மேலேயும் டவுட்டாக தான் இருக்குது. அவன் தனியாக இருக்கான்றப்போ அவனுக்கு என்ன பிளான் சொல்லி அனுப்பிச்சிருக்கான் மாதரான்னு தெரில. அநேகமாக மேபி 8 டெயில் கிட்ட போன்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கணும். இது தனியாக இருக்கான்றதுனால அங்கே தான் மீட்டப் இருக்கும். அதுக்குள்ளே இவங்கெல்லாம் போயிட்டாங்க, இப்போ தேடி வராங்க இல்லையா, இதெல்லாம் போனால் சரியாயிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி போகுது. ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.